அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சைனா கிட்டத்தட்ட 200 ஸ்கொயர் கிலோமீட்டர் நீங்க ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. ஆனா அதற்கான ஆதாரம் என்ன இருக்கு? எப்படி நீங்க இப்படி பேசலாம் அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாம, ஒரு உண்மையான இந்தியரா இருந்தா நீங்க இந்த மாதிரி தரவுகள் இல்லாம ஆதாரம் இல்லாம பேசியிருப்பீங்களா அப்படின்னு உச்சநீதிமன்றம் நேரடியாக ராகுல் காந்தியை கேள்வி கேட்டு. 2000 கிலோமீட்டர் வளவு ஊடுருவினா இந்திய ராணுவம் சும்மா இருக்குமா? நாம இந்த இடத்துல இந்திய ராணுவம் அப்படிங்கிறத ஏதோ பாஜகவினோட ராணுவமா பார்க்க கூடாது, இந்தியாவினோட ராணுவம். இரண்டு நாடுகளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது சாவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. அது அப்படியே பார்லிமெண்ட்டுக்கு வெளியே ஆமா ட்ரம்ப் சொன்னது உண்மைதான், இந்தியா இஸ் அ டெட் எக்கானமி அப்படின்ட்டு ட்ரம்புடைய கருத்தை அப்படியே பிரதிபலிக்கும் விதமாக ராகுல் காந்தி அவர்கள் பேசுறார். இது சரியா? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு கருத்தை சொல்லுகிறார், அதை ராகுல் காந்தி ஆமோதிக்கிறார். சரியா? இதே அமெரிக்க அதிபராக இருந்த ஒபாமா ராகுல் காந்திக்கு முதிர்ச்சி போறது, அரசியல் முதிர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னார். அதையும் ஆதரிப்பாரா? நீங்கள் என்ன அரசியல் வேண்டுமானாலும் மோடி அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிப்பதற்கு உங்களுக்கு பூரண உரிமையை இந்த ஜனநாயகம் கொடுத்திருக்கிறது. ஆனால் தேசம் இன்று வரும்போது தேசம்தான் முக்கியம். அங்க நரேந்திர மோடி அல்ல, ராகுல் காந்தி அல்ல. அந்த எண்ணத்தோடு செயல்படுவது, அதற்கான பயிற்சியை ராகுல் காந்தி பெற்றாரா தெரியல. அதற்கான பயிற்சியை இந்த கட்சி மூத்த தலைவர்கள் கொடுத்தார்களா தெரியல. அதற்கு முந்தைய தலைவர்களிடமிருந்து அதை பெற்றாரா என்பது கேள்விக்குரியார். ராகுல் காந்திக்கு மின்னஞ்சல் அனுப்பிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம், பதிலும் இல்லை. நேரம் விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு நேரமும் போய் விளக்கம் சொல்ல, ஆக புழுதி வாரி தூற்றுவது, அதுக்கு ஆதாரம் கேட்டால் ஒதுங்கி கொள்வது. பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த அமைச்சரவை மாற்றம் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு விவாதம் தலைநகர்ல போயிட்டு இருக்கு. பழையவர்கள் நிறைய பேர் டிராப் பண்ணப்படலாம் சொல்லப்படுது. அமைச்சரவையில் உள்ள ஒருவர் எலிவேட் ஆவாரா, அல்ல மாநில ஆளுநர் நிலை? இதை பத்தி ஜெகதீப் தங்கர் மாநில ஆளுநராக இருந்து மேற்கொண்டு ஆளுநர் அப்படி வந்தாரா? இது போன்ற விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கு. என்ன முடிவெடுப்பார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் தென் மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்போது குடியரசு துணைத் தலைவர் பதவி கிடைக்கும் நிலை இன்னும் கனியவில்லை. ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத். சார், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிரதான எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கிறார். ஆனா தொடர்ச்சியா பாராளுமன்றத்திலும் சரி வெளியும் சரி அவர் பேசி வரக்கூடிய கருத்துக்கள் தொடர்ச்சியா சர்ச்சைக்குள்ளான விஷயமா மாறிட்டு இருக்கு. அவருடைய கருத்துக்கள் என்ன, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன பார்க்கறதுக்கு முன்பாக உச்சநீதிமன்றம் நேற்று சொல்லியிருக்கிறது, சைனா கிட்டத்தட்ட 200 ஸ்கொயர் கிலோமீட்டர் நீங்க ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. ஆனா அதற்கான ஆதாரம் என்ன இருக்கு? எப்படி நீங்க இப்படி பேசலாம் அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாம, ஒரு உண்மையான இந்தியரா இருந்தா நீங்க இந்த மாதிரி தரவுகள் இல்லாம ஆதாரம் இல்லாம பேசியிருப்பீங்களா அப்படின்னு உச்சநீதிமன்றம் நேரடியாக ராகுல் காந்தியை கேள்வி கேட்டது. இதுல உங்களுடைய பார்வை? நீதிமன்றம் கேட்டது வில் இந்தியன் டாக் லைக் தட் அப்படிங்கிறது. இது என்னுடைய நோக்கம் என்னென்னா, இப்படிலாம் பேசுகிறேன், நல்ல பையனாப்பா நீ, இல்லை நல்ல ஃபேமிலியில் இருந்து இந்த மாதிரி பண்ணிருக்கியாப்பா அப்படின்னா ஒரு ஆதங்கத்தின் மேலே அவங்க பாரம்பரியத்தின் மீதான ஒரு கரிசனம் அல்லது ஆதங்கம் தான். இது மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிறது அறிவுறுத்தல் தான். அதுக்கு சில அரசியல் ரீதியாக சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க, அது ஏற்புடையதில்லை, அது வேற ஒதுக்கிடுவோம். நம்ம என்ன சொல்கிறோம், ராகுல் காந்தி கிட்ட எனக்கு பிடித்த அம்சங்களும் உண்டு, பிடிக்காத அம்சமும் உண்டு. பிடித்த அம்சம்னா துடிப்புள்ள இளைஞர், துடிப்புள்ள அரசியல்வாதி. பாரத் ஜோடோ யாத்திரை அவர் நடத்தின அவரோட கிராஃப் ஏறிச்சு. பல தளங்களில் சொல்லியிருக்கேன். இப்போவும் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா மக்களை சந்திக்கிறார். இன்னும் சொல்ல போனால், அதாவது பாஜக ஆளுகிற அப்போது ஆண்டு கொண்டிருந்த மாநிலங்களுக்கு கூட போயிருக்கார். அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. காஷ்மீர் வரை போனார். காஷ்மீரில் கூட என்ன சொன்னார், மாநில அந்தஸ்து விரைவில் தரணும் அப்படின்னு கேட்டிருக்கார். வரவேற்கிறது. பல இடங்களில் கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஆரோக்கியமான அணுகுமுறையாக நான் பார்த்தேன், அப்போது பார்க்குறேன். ஆனால் அதே பாரத் ஜோடோ யாத்திரையில் 2022 டிசம்பர் மாதம் இப்படி பேசியிருக்கார். 2000 சதுர கிலோமீட்டர் இந்திய பரப்பை சீனா ஆக்கிரமித்தது, சீன இராணுவம் ஆக்கிரமித்தது. சீன இராணுவம் ஆக்கிரமித்தது, அதாவது ஆக்கிரமிக்க முனைந்தது என்னவோ உண்மை. ஆனால் அதே சமயத்தில் இந்திய இராணுவத்தினர் அங்கே போய் பதிலடி கொடுத்து பல சீன வீரர்கள் கைகால் உடைஞ்சு ஸ்ட்ரெச்சரில் எடுத்துகிட்டு போனதாக
அதிகாரிகள் சொல்கிறாங்க அது இணையத்திலும் இன்டர்நெட்டில் பரவி இருக்குது அப்படின்ற தகவலை சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சது அது மறுப்பதற்கு சாத்தியக்கூறு இல்லை. ரெண்டாவது 2000 கிலோமீட்டர் ஊடுருவினா இந்திய இராணுவம் வந்து சும்மா இருக்குமா? நாம் இந்த இடத்துல இந்திய இராணுவம் அப்படிங்கிறத ஏதோ பாஜகவினோட இராணுவமாக பார்க்கக்கூடாது, இந்தியாவினோட இராணுவம். இதுதான் ராகுல் காந்தி செய்கிற சில நிதானம் தவறிய போக்காக நான் பார்க்கிறேன். இது ஃபஸ்ட்டு டைம் இல்லை, முதல் முறை அல்ல. 2019 தேர்தல் என்று நினைக்கிறப்போ அது இப்போ சவுக்கிதார்னு பாரத பிரதமர் தானே, அதுவும் அரசியல் தான் வச்சுங்க. அரசியல்வாதிகள் அரசியல் பேசுகிறாங்க, அதில் ஒன்றும் நம்ம அதை ஒரு ஒதுக்கிடுவோம். ஒரு மெய்க்காவலன், பாதுகாப்பாளன் அப்படிங்கிற பொருளில் அது சவுக்கிதார்னு போட்டிருந்தார். அந்த நேரத்தில் சவுக்கிதார்னே சோர் ஹை அப்படின்னார். பிரதமர் பேரை குறிப்பிடலை, ஆனால் இவங்கள்லாம் வந்து மெய்க்காவலர்கள் அல்ல, திருடர்கள் அப்படிங்கிற பொருள். அது அந்த இந்தி வார்த்தைக்கே தமிழில் பொருள். அது இது ஒரு அதீதமான விமர்சனம். முறைகேடு நடந்ததாக தெரிய வருது, இந்த ஆட்சியில் சரியா இல்லை அப்படின்னு விமர்சனம் வைக்கிறதும், இந்த ஆட்சியில் இருக்க ஒரு குறிப்பிட்ட ஆள் திருடர் அப்படின்னு நேரடியாக சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது வரம்பு கடந்த விமர்சனம். இதை பேசினார், அது கடும் கண்டனம் வந்தது. அதுக்கப்புறம் அப்படி பேசுறது நிறுத்திட்டார். இன்னொரு கட்டத்தில் வந்து வீர் சாவர்னா ஐ எம் நாட் வீர் சாவர்கர், ஐ எம் நாட் சாவர்கர்னா வீர் சாவர்கர்னு இவங்க சொல்லுவாங்க, வீர சாவர்கர் என்ற பொருளில். அதை எதிர்க்கிறவங்க ஐ எம் நாட் சாவர்கர் அப்படின்னு பதில் சொன்னார். நான் அதாவது சாவர்கர் வந்து மன்னிப்பு கேட்டார், அது உண்மைதான், யாரும் இல்லை. அதை கிண்டல் பண்ணி பேசியிருக்கார். அதற்கும் நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. இல்லை, அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சிவசேனாவும் எஸ், அவங்களும் கண்டிச்சிருக்காங்க. ஆக எல்லாமே வந்து ஒரு சர்ச்சைக்குரிய கமெண்ட்டு பாஸ் பண்ணுறது. இப்போ வந்து இந்த சீன எல்லை சொல்லியிருக்காங்க. அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற சில பகுதிகள் கூட கைப்பற்றப்பட்டதாக கமெண்ட் சொன்னாங்க. இல்லை, அதை எதிர்த்து சொன்னாங்க. இதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அரசியலை விமர்சிக்கலாம், நம்ம அரசியல்வாதிகளை எப்படி வேணால் விமர்சிக்கலாம். ஆனால் இராணுவம் போன்ற ஒரு அமைப்பு இருக்குல்ல, அதனுடைய மன உறுதி தளருகிற வரையில் அவர்களுக்கு மனம் வேதனைப்படும் வகையில் எந்த கருத்தையும் சொல்லப்படும். இராணுவம் போன்ற சில அமைப்புகள் இருக்குல்ல, நீதிமன்றம் போன்ற, நமக்கு பிடிக்காம தீர்ப்பு வரலாம், நமக்கு விமர்சிக்கலாம், நீதிபதியை விமர்சிக்க. அதான் நமக்கு தீர்ப்பு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்பீல் போகலாமே, எந்த கருணை மனை வரையில் போகலாமே. அதாவது ஏதோ ஒரு கொலை குற்றம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், குடியரசுத் தலைவர் வரையில் நம்ம போகிறதுக்கு வழி இருக்குது, அப்பீல் போகலாம், கான்ஸ்டியூஷன் எத்தனை வழிமுறைகள் இந்திய ஜனநாயக அமைப்பில் இருக்கிற போது இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கும். நீதிமன்றத்தை விமர்சிக்கக்கூடாது, அதை நீதிபதியை விமர்சிக்கக்கூடாது. ஆனால் இந்த மாதிரியான ஆரோக்கியமற்ற போக்கு வந்து ஒரு தேசிய அளவில் இருக்கிற தலைவருக்கு அழகல்ல. அதுதான் வியப்பு என்னன்னா, தேர்ட் ரேட்டட் பாலிட்டிக்ஸ் மாதிரி சில சமயம் பேசுகிறாருன்னா அவரோட பாரம்பரியத்தை நினச்சி தான் நம்ம வேதனையை பதிவு பண்ணணும். உதாரணத்துக்கு அவர் பண்டித ஜவஹர்லால் நேரு, ஆனால் இந்திரா காந்தி அவர்கள், ராஜீவ்காந்தி, இவங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அந்த நாட்டினோட கண்ணியத்தை காப்பாற்றினாங்க. இந்திரா காந்தி அம்மையார் வந்து பாகிஸ்தான் அந்த பங்களாதேஷ் போர் நடத்திய போது அதை எதிர்க்கட்சியாக இருந்த பாரதிய ஜனசங்கம், ஸ்தாபன காங்கிரஸ் எல்லாமே வரவேற்று பாராட்டி இருக்கிறது 72 உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போது அந்த நேரத்தில் தேசம்தான் அப்படிங்கிற எண்ணம், பாதுகாப்பு தேசம் என்கிற எண்ணத்தில் இந்திரா காந்தி பின்னாடி அணிவித்தார்கள். ஒரு கருத்து சொல்லுவாங்க, அது நமக்கு தெரியலாம், மல்லிகார்ஜுன கார்கே கூட ஒரு தடவை சொல்லியிருக்காரு. பங்களாதேஷ் போர் முடிஞ்ச உடனே அவைக்கு வர்றாங்க இந்திரா காந்தி, துர்காதேவி அப்படின்னு பாராட்டினார்னு பதிவாயிருக்கு. ஆனால் அது என்ன சொன்னாங்க, மல்லிகார்ஜுன கூட கார்கே கூட அதை உறுதிப்படுத்துங்க. இப்போ இஷ்யூன்னு வரும்போது நாம் எந்த பக்கம் இருக்கணும்? நீங்கள் அரசியலை விமர்சிக்கலாம், எஸ், அரசாங்கத்தின் குறைகளை சுட்டி காட்டுவது தான் எதிர்கட்சியோட கடமை. அந்த வகையில் ஆக தொடர்ச்சியாக இப்படி பேசுவதனால தான் நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு அடிக்கடி ஆளாகிறார் ராகுல் காந்தி. கொஞ்சம் தவிர்த்தால் ஒரு நல்ல தேசிய தலைவரை நாம் பெறுவோம், தவிர்க்காமல் தொடர்ந்தால் ஒரு நல்ல தேசிய தலைவரை நாம் இழக்க நேரிடும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் வெர்சஸ் இந்திய அரசாங்கம் அது வந்து இப்போ போயிட்டுருக்கு. குறிப்பாக வந்து 25% உங்கள் டேரிஃப் வந்து ட்ரம்ப் விதித்ததாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்து ரஷ்யா கிட்டேருந்து நீங்கள் வணிகம் செய்கிறீங்கன்றதுக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி போடுவேன்னு
ட்ரம்ப் வந்து ஒரு தடாலடியாக தாண்டோண்டித்தனமாக தொடர்ச்சியா பேசிக்கிட்டே வர. இப்ப அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ட்ரம்ப் விமர்சிச்சுட்டே வரும்போது இந்தியாவையும் ரஷ்யாவையும் டெட் எக்கானமி அப்படிங்கிறார். அதாவது உங்களுடைய 2 நாடுகளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது சாவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்துறார். அது அப்படியே பார்லமெண்ட்டு வெளியே வந்து ஆமா ட்ரம்ப் சொன்னது உண்மைதான், இந்தியா இஸ் அ டெட் எக்கானமி அப்படின்ட்டு வந்து ட்ரம்புடைய கருத்தை அப்படியே பிரதிபலிக்கும் விதமாக ராகுல் காந்தி அவர்கள் பேசுறார். இது சரியா? நான் இது தொடர்பாக வேற ஒரு டைமென்ஷனில் நான் பேச போகிறேன், கருத்து சொன்னேன். அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு கருத்தை சொல்லுகிறார், அதை ராகுல் காந்தி ஆமோதிக்கிறார். சரியா? இதே அமெரிக்க அதிபராக இருந்த ஒபாமா ராகுல் காந்திக்கு முதிர்ச்சி போகிறது, அரசியல் முதிர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னார். அதையும் ஆதரிப்பாரா? நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, ராகுல் காந்திக்கு அரசியல் முதிர்ச்சி போதாது அப்படின்னு பராக் ஒபாமா சொல்லும்போது அதை நான் கண்டித்திருக்கிறேன், அதை கண்டித்து நேர்காணல் கொடுத்துருக்கிறேன், எனக்கு நல்ல நினைவு இருக்குது. அதே மாதிரி ட்ரம்ப் எதையாவது இந்தியாவை பற்றி சொன்னால் அதை நான் நிராகரிக்கிறேன் முற்றிலும். எங்கள் நாட்டு விவகாரம் நாங்கள் முடிவு பண்ணுவோம். இந்த விஷயத்தில் இந்தியா தான் முன்னிலைப்படுத்தணுமே தவிர இன்னொரு நாடு சொல்லுகிறதே என்பதை ஆமோதித்து அரசியல் பண்ணக்கூடாது. நம்ம அதை கூட விட்டுருவோம். இந்தியாவில் பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு நீங்கள் உங்கள் ஆய்வு நடத்தி சொல்லுங்கள். ராகுல் காந்தியே ஒரு தனி ஆய்வு நடத்தி இந்திய பொருளாதாரத்தின் நிலைமையெல்லாம் முழுக்க அலசி ஆராய்ந்து வல்லுநர்களை வைத்து பொருளாதார வல்லுநர்களை வைத்து முடிவு கண்டு இல்லை இந்தியாவோட பொருளாதார வீழ்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் கூட நான் அதில் கூட லாஜிக் இருக்குது. ட்ரம்ப் சொன்னதை ஆதரிக்கிறேன் அப்படின்னா என்ன? ட்ரம்ப்பே வந்து ஒரு எராட்டிக்காக பேசுகிறாரு, ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் பேசுகிறார். நேற்று ஒன்று சொல்லுவார், இன்றைக்கி அவருக்கு ஒரு சர்வதேச ஒரு நெருக்கடியோ அல்லது நிர்பந்தமோ அல்லது வேறு ஏதோ, ரஷ்யாவிடம் வந்து நாம் எண்ணெய் பெறுகிறோம், அதில் எந்த மாற்றம் கிடையாது, ஆனால் எண்ணெய் பெறுவதை நிறுத்தி விட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். நாம் நிறுத்தவும் இல்லை, இப்போ அதை பற்றி இல்லை, அது பாடு கோயிங் ஆன். அந்த மாதிரி முரண்பாடுகளோடு பல சமயங்கள் பேசுகிறார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நாங்கள் தான் சரண்டர் ஆனோம், நாங்கள் தான் பேச்சுவார்த்தைன்னு எனக்கு இன்னொரு பாகிஸ்தானே சொல்லுது. இவர் நான் தான் இப்போ 2 பேரும் சமாதானப்படுத்தினேன் அப்படின்னு இவர், அது ஏதோ அரசியல் அவர்களுடைய நாட்டினுடைய நிர்பந்தமோ அனுமதி தெரியல, அது பேசுகிறார். அதெல்லாம் சர்வதேச அளவில் எடுத்துக்கிட்டு நாம் அதை ஒரு என்டார்ஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ராகுல் காந்தி ஏன் இப்படி செய்கிறாருன்னு தெரியல. எல்லாவற்றையும் விட நீங்கள் என்ன அரசியல் வேண்டுமாலும் சார், மோடி அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிப்பதற்கு உங்களுக்கு பூரண உரிமையை இந்த ஜனநாயகம் கொடுத்திருக்கிறது. ஆனால் தேசம் இன்று வரும்போது தேசம்தான் முக்கியம். அங்கே நரேந்திர மோடி அல்ல, ராகுல் காந்தி அல்ல. அந்த எண்ணத்தோடு செயல்பட வேண்டும். அதற்கான பயிற்சியை ராகுல் காந்தி பெற்றாரா தெரியல. அதற்கான பயிற்சியை இந்த கட்சி மூத்த தலைவர்கள் கொடுத்தார்களா தெரியல. அதற்கு முந்தைய தலைவர்களிடமிருந்து அதை பெற்றாரா என்பது கேள்விக்குறியார். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் டைமில் இந்தியாவுக்கு ஏற்பட்ட இழப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசுகிறார். அப்போ பேசும்போது இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து இந்தியா 5 விமானங்களை இழந்து விட்டது, 5 விமானங்களை பாகிஸ்தான் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு பேசுகிறார். இதுவரை இந்த மாதிரியான எந்த ஒரு தரவுகளும் இந்திய தரப்பில் இருந்தோ, ஈவன் பாகிஸ்தானே வந்து 10 உடஞ்சிச்சு, 15 உடஞ்சிச்சு, அவங்க 60 உடஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எதுவுமே உறுதிப்படுத்தாத போது 5 விமானங்களை இந்தியா இழந்திருக்கிறது அப்படின்ட்டு நாடாளுமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவது அப்படிங்கிறது அது சரியான செய்தியை கொண்டு போய் சேர்க்குமா இந்திய மக்கள்? அதாவது நாடாளுமன்றத்தில் பேசும்போது இன்னும் கூடுதல் கவனத்தோடவும் கூடுதல் தரவுகளோடும் உறுதி செய்து கொண்டு பேசணும். அதுவே அவர்கிட்ட கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைமில் பெகாசஸ் பற்றி இஷ்யூ வரும்போது என்னுடைய ஃபோன் கூட ஹேக் பண்ணாங்க, ஒட்டு கேட்குறாங்க அப்படின்லாம் சொன்னார். சரி உன்னோட மொபைல் கொடு ஆய்வு செய்யும் அப்படின்னா கொடுக்கவே இல்லை. அவரும் கொடுக்கல, உள்துறை அமைச்சர் அப்போ முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தரல. உங்களால் விமர்சனம் பண்ணுவார். ப. சிதம்பரம் அந்த மாதிரி தான் பேசியிருக்கார். பல விஷயங்களில் ப. சிதம்பரம் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார். ஆதாரம் இல்லாமல் புழுதிவாரி தூட்டுவதெல்லாம் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பற்றி சொல்லும்போது வாங்க ஆய்வு பண்ணுங்கன்னு தேர்தல் ஆணையம் கேட்டது. இப்போதைய தேர்தல் ஆணையம் இல்லை, பல ஆண்டுகளுக்கு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்பவும் யாரும் வரல. அதே மாதிரி இந்த விஷயத்தில் கூட உறுதி என்ன இருக்குது, ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு சரியான தரவுகள் இல்லை. பீகார் வாக்காளர் பட்டியலில் முரண்பாடுகள் இருக்குது, இவ்வளோ பேர் நீக்கியிருக்காங்க, இல்லை பேசுகிறாங்க, அரசியல் பேசிட்டு தேர்தல் ஆணையம் கேட்குது, ஏதாவது இருந்தால் எங்கிட்ட வாங்க விளக்கம் கேளுங்கன்னு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. 2 முறை ராகுல் காந்திக்கு மின்னஞ்சல் அனுப்பிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம். பதிலும் இல்லை, அக்னாலஜ்மெண்ட்டுக்கு இல்லை. எஸ் ஐ ரிசீவ்டு யுவர் மெயில், அந்த தகவல் இல்லை.
நேராக வந்து விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு நேராகவும் போய் விளக்கம் சொல்ல. ஆக புழுதி வாரி தூற்றுவது, அதுக்கு ஆதாரம் கேட்டால் அவர் ஒதுங்கி கொள்வது, அப்படின்னா உங்களுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குரியதாக இருக்கு இல்லையா? அதுதான் ராகுல் காந்தி. ராகுல் காந்திக்கு இந்த மாதிரி என்னுடைய கருத்து, அவருடைய மூத்த தலைவர்கள் இப்படி தான். ஜெயராம் ரமேஷ் அப்படி பேசுவார், ப. சிதம்பரம் அப்படி பேசுவார். ஆனால் அவங்க பேசுகிறத வச்சுட்டு சரி நமக்கு இந்த மாதிரிலாம் ஆள் இருக்காங்க, எப்படி வேணால் பேசலாம் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி. இல்லை, ஆனால் அவங்க கட்சியிலேயே குறிப்பாக ஆனந்த் சர்மா மூத்த தலைவர், அவர் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. என்ன வெளியிட்டிருக்காருன்னா, இந்தியா தொடர்பாக ட்ரம்ப் பேசக்கூடிய கருத்துக்களை ஏற்க முடியாது, எங்களுடைய இது வந்து இந்தியாவுடைய உள்நாட்டு விவகாரம், இதை வந்து இதில் முடிவெடுக்க வேண்டிய முழு உரிமையும் அதிகாரமும் இந்திய அரசுக்கு தான் இருக்கே தவிர அமெரிக்காவுக்கு கிடையாது. இந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டை அமெரிக்கா சொல்ல நிறுத்தணும் அப்படின்னு ஆனந்த் சர்மா சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஆபரேஷன் சிந்தூருக்கு ஆதரவாக இந்தியா அனுப்பிச்ச அந்த டெலிகேட்ஸ்ல மணிஷ் திவாரி, அப்புறம் வந்து சசி தரூர் அவங்க எல்லாருமே வந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ அப்போ கட்சிக்குள்ளேயே ரெண்டு இதா பிரிஞ்சிருக்கா காங்கிரஸ்? நீங்க சொன்ன ஆனந்த் சர்மா, முன்பு குலாம் நபி ஆசாத், கபில் சிபில், அப்புறம் நீங்க சொன்ன இப்போ சசி தரூர் போன்றவர்கள்லாம் ஒரு அரசியலை சரியாக புரிந்து கொண்டவர். ஏன் மல்லிகார்ஜுன கார்கே அவர் கட்சியோட தலைவராக இருக்கார். அவரே வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் விஷயத்தில் முதல் ஸ்டேட்மெண்ட் அவர்கிட்ட, வி ஸ்டாண்ட் வித் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு, இந்திய அரசாங்கத்தோடு துணை நிற்போம் அப்படின்னு முதல் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டவர் மல்லிகார்ஜுன கார்கே. ஸோ மூத்த பக்குவமான தலைவர்கள், பல பக்குவமுள்ள தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்க சொல் பேச்செல்லாம் கேட்காம அரசியலுக்காக பேசுகிற சில பேருடைய கருத்துக்களை அதை எடுத்துக்கிட்டு பேசுகிறாரு ராகுல். அதுதான் வருந்தத்தக்கதாக. சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கிறாரோ அப்படின்னு தான் பார்க்குறேன். இல்லை, அதை தாண்டி இப்போ தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது பிரதானமாக இருக்கு. இப்போ வரக்கூடிய பீகார் எலெக்ஷனாக இருக்கட்டும், இப்போ துணை ஜனாதிபதிக்கான ஒரு தேர்தல் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. ஸோ ஓவராலா ராகுல் காந்தி எது நோக்கி போறார் அப்படின்ட்டு வந்து நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான கருத்துக்கள், அப்புறம் காங்கிரஸ் கட்சி 24 ஒரு ஏற்றம் கண்டது. காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 100 அந்த ட்ரிபிள் நம்பர் அப்படிங்கிற அந்த நீங்கள் சொன்ன கரெக்டு. 2019 அவர்கள் பெற்ற இடங்களை விட 2024 கூடுதல் இடங்களை பெற்றது காரணம் ராகுல் காந்தியின் உழைப்பு. நான் ப்ளஸ் சொல்கிறேன், மைனஸ் சொல்கிறேன். பாரத் ஜோடோ யாத்திரை, மக்களை சந்தித்தார், பல விஷயங்கள் அப்போது ரொம்பவும் சர்ச்சைக்குரிய பிரச்சனைக்குரிய ஒரு விஷயங்கள் பேசியிருக்கார். இப்போது விரக்தி காரணமாக அல்லது துர்போதனை காரணமாக ரெண்டாம் கட்ட தலைவர்கள் நம்ம சொல்லுவோம்ல, ஜால்ரா போட்டதுன்னு கொச்சையான வார்த்தை, அதை பயன்படுத்தணுமான்னு தெரியல. அந்த ரெண்டாம் நிலை தலைவர்கள் இப்படி பேசுங்க கை தட்டிட்டான்னு வச்சுக்கல, ஒரு சரி நம்ம பேசுறது கரெக்டு அப்படின்னு தொடர்ந்து பேசுகிறாரோ என்னன்னு தெரியல. அல்லது அரசியலில் பரபரப்பு இருந்தால் தான் நாம் லைம்லைட்லேயே இருந்துகிட்ருப்போம், அப்போ தான் அடுத்த தேர்தலில் நம்ம வந்து வர முடியும் அப்படிங்கிற பார்வையாக தெரியல. இது போன்ற ஆரோக்கியமற்ற அணுகுமுறைகள் பலன் தராது. ஆரோக்கியமான அணுகுமுறைகளில் வெற்றி பெற்ற தலைவர்கள் பல பேர் உண்டு, எதிர்பாராம பிரதமரானவர்கள்லாம் உண்டு. உதாரணத்துக்கு விபி சிங், அடல் பிஹாரி வாஜ்பாய், அப்புறம் மொரார்ஜி தேசாய், இவங்கெல்லாம் வந்து எந்த விதமான பரபரப்பான அரசியலை முன்னெடுத்ததில்லை. இயல்பான அரசியல் விஷயங்களை பேசி பிரதமர்களாகவே பொறுப்பேற்றார்கள். அப்போ அவங்கள உதாரணம் வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கணும். விபி சிங் ஆகட்டும், அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆகட்டும், மொரார்ஜி தேசாய் ஆகட்டும். ஆனால் 3 பேருமே காங்கிரஸ் கிடையாது. ஜனதா கட்சி சேர்ந்த மொரார்ஜி, பிஜேபியை சேர்ந்தவர் பேர், ஜனதா தளம் கட்சி தலைவராக இருந்த விபி சிங். நீங்கள் யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்டேருந்து அரசியலை கற்றுக்கணும், அவங்கக்கிட்டேருந்து அவங்களுடைய அரசியல் அணுகுமுறைகளை கற்றுக்கொண்டு நீங்கள் வரணும். அதுதான் ராகுல் ஒரு ஆட்சிக்கு எதிராக அரசியலை முன்னெடுத்து செல்லும்போது அந்த அணுகுமுறை கடைப்பிடித்தால் உங்களுக்கு எதிர்காலம் இருக்கும், இல்லை என்றால் இல்லை, அவ்வளோதான். அப்படி தான் சொல்ல முடியும். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த அமைச்சரவை மாற்றம் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து தலைநகரில் போயிட்டு இருக்கு. குறிப்பாக ஜனாதிபதி அவர்களை அமித்ஷா அவர்கள் சந்தித்தது. ஸோ இதில் தொடர்ச்சியாக இருக்கிறது. நிறைய போர்ட்ஃபோலியோஸ் வந்து மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. நிறைய புதியவர்கள் வரலாம்னு சொல்லுது, பழையவர்கள் நிறைய பேர் ட்ராப் பண்ணப்படலாம்னு சொல்லப்படுது. உங்களுடைய பார்வை என்ன சார்? இது வந்து என்ன செய்ய போகிறாங்கன்றது நம்ம வெறும யூகத்தின் அடிப்படையில் வேணால் சொல்லலாம். ஆனால் மத்திய அமைச்சரவையில் மாற்றம் வரும், மாற்றங்களுக்கான தேவையும் இருக்குது அப்படின்னு பிரதமர் கருதக்கூடும். அதில் வந்து இயல்பு. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு யாரை நிறுத்துவது என்கிற ஒரு தேவையும் அது பற்றி பரிசீலிக்க வேண்டும். சில காலம் முன்பு நிதிஷ்குமார் பேர் அடிபட்டது.
இப்போது சமீப காலமாக நிதிஷ்குமார் பேர் அதை யாரும் சொல்லாமல் வேறு சில பேர் எல்லாம் சொல்கிறாங்க. மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்க சிபி ராதாகிருஷ்ணன் பேரெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு என்னவோ அதெல்லாம் தெரியல. அமைச்சரவையில் உள்ள ஒருவர் எலிவேட் ஆவாரா, அல்ல மாநில ஆளுநர் நிலை, இதை பற்றி ஜெகதீப் தங்கர் மாநில ஆளுநராக இருந்து அப்படி வந்தாரா, இது போன்ற விஷயங்களில் யோசிக்க வேண்டியிருக்கு. என்ன முடிவெடுப்பார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் தென் மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்போது குடியரசு துணைத் தலைவர் பதவி கிடைக்கும் நிலை இன்னும் கனியவில்லை. ஏன்னா அந்த ஒரு நேஷ்னல் ஸ்டேஜருக்கு வளர்ந்த வெங்கையா நாயுடுக்கு பிறகு யாரும் அந்த அளவுக்கு அந்த அந்த ஹைட்ஸை அட்டைன் பண்ணலை, அந்த உயரத்தை எட்டவில்லை. அதனால் நாம் காத்திருக்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக அமைச்சரவை மாற்றத்துக்கான அறிகுறிகள் இருப்பதாகத்தான் நாம் அறிகிறோம், நம்ம யூகிக்கிறோம். அது தெரியல. கட்சியில் மாற்றங்களும் கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா ஜேபி நட்டாவுடைய டேர்ம் முடியுது, ரெண்டாவது அவர் அமைச்சராக நீடிக்கிறதுனால ஒரு புதிய ஒரு தலைவரை வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக நியமிக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு பாஜக குழு மேலிடம் முடிவுக்கு வந்ததாக தெரிகிறது. அப்படி வரும்போது யாருக்கு கிடைக்கும்? தமிழக பாஜகவில் சில மாற்றங்கள் வரும் என்று ஏற்கனவே சில நியமனங்கள் ஆயிடுச்சு, இன்னும் சில மாற்றங்கள் வரும்னு சொல்கிறாங்க. இதுவும் இது எல்லாமே நாம் யோகிக்கலாமே தவிர ஒரு வெகு விரைவில் இதற்கான தீர்வுகள் எட்டப்படும். யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் என்பது புரிந்துவிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார். பொலிட்டிக்கல் புலிஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆதன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ.